உங்க வீட்டு வெயில் இல்ல, எங்க வீட்டு வெயில் இல்ல. அந்த அளவுக்கு வெயில் கொளுத்துன்னு கொளுத்துது. அடிக்கிற வெயிலுக்கு ஜில்லுன்னு ஏதாவது சாப்பிடலான்னு தோணுச்சு. போன வருஷம் அந்த நொங்கு மரத்துல நொங்குலாம் முத்தி போச்சு. போன வருஷம் மாதிரி வெட்டக்கூடாது, இந்த வருஷம் கொஞ்சம் இலை நொங்கா வெட்டிடலான்னு சொல்லிட்டு ரொம்ப இலசா இருக்கும் போதே வெட்டிட்டான் ஜெய்குட்டி. மரத்து மேல ஏறி வெட்டல, கீழே இருந்து சல்லையை போட்டு வெட்டி கொண்டு வந்துட்டான். சரி இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வந்துக்கிறானே, குட்டிமா கொஞ்சம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு கொடுத்தா குட்டிமாவுக்கு அந்த நொங்கே பிடிக்கல. என்னடா அநியாயமா இருக்குது. நாமெல்லாம் எதெல்லாம் விரும்பி சாப்பிட்றோமோ அதெல்லாம் இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிக்கவே இல்லை. தீனு மானம் இருண்டு மூடிக்கிட்டு மழை வர மாதிரி இருந்துச்சு. எப்படா மழை வரும்னு பார்த்தேன். மழையும் வரல, ஒன்றும் வரல, காத்து மட்டும்தான். காலையில பருப்பு கத்திரிக்காயும் போட்டு குழம்பு வச்சிருந்தேன். அது கூட சொரக்காய் பொரியல் செஞ்சுட்டு நம்ம வடகம் போட்டிருந்தோம்ல, அந்த வடகத்தை பொரிச்சிட்டேன். ஒரு சில பேர் வடகம் எத்தனை நாளைக்கு காய வைக்கணும்னு சொல்லியிருந்தீங்க. வடகம் காலையில ஒரு 10-11 மணிக்கு ரெடி பண்ணி நம்ம வடகம் புழிஞ்சு விட்டுட்டோம்னா அன்னைக்கு 1 டே ஃபுல்லா நம்ம காய வச்சா போதும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் தண்ணி தெளிச்சிட்டு எடுத்துட்டு திரும்ப ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் போல வெயில விட்டா போதும். நல்லா காஞ்சிரு மொறுன்னு வந்துருங்க. இவ்வளோ வடகம் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். வடகம் ரெடி பண்ணி 2 நாள் தான் ஆகுது. முக்கால்வாசி திந்துச்சு, இன்னும் கால்வாசி தாங்க இருக்குது. அதோட டேஸ்ட் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். அது வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. யாருக்கெல்லாம் நொங்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.